இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, ராவோட ஃபர்ஸ்ட் வீக் ஷோ நெட்ஃப்ளிக்ஸ் வீக் ஷோவில் யார் யார் ரிட்டர்ன் வரப்போறா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த வீக் ஷோ பெரிய வீக் ஷோவாக இருக்க போது, அது மட்டும் இல்லாமல் ஒரு பேப்பர் மாதிரி நடக்க போகுதுன்றதுனால அதில் பலவிதமான ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம். யார் யார் ரிட்டர்ன் வரப்போறான்றது இந்த தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்க. ராவோட நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இப்போ வந்து WWE வந்து நெட்ஃப்ளிக்ஸில் டெலிகாஸ்ட் உரிமையை கொடுத்துருக்காங்க. அதனால ராவோட நெட்ஃப்ளிக்ஸோட ஃபர்ஸ்ட் வீக் ஷோ வேற லெவலாக இருக்க போது. அது எப்போ நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஜனவரி மாதம் 6ஆம் தேதி 2025 நடக்க போது. இந்த வீக் ஷோ பெரிய இம்பாக்டை எதிர்பார்க்கப்படுத்த போது. ராவோட நெட்ஃப்ளிக்ஸ் வீக் ஷோவில் யாரை நம்ம எதிர்பார்க்குறோம்னு கேட்டிங்கன்னா, சார்லட் ஃப்ளேர் ரிட்டர்னுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. சார்லட் ஃப்ளேர் கூடிய சீக்கிரத்தில் WWE வர போகிறாங்க. அதனால சார்லட் ஃப்ளேரோட ரிட்டர்ன் வந்து இருக்க போது. சார்லட் ஃப்ளேர் வந்து ராவா ஸ்மாக் டவுன்ற அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவாங்க. ஆனால் வந்து கன்ஃபார்மாக இந்த வீக் ஷோவோட டெபியூட் ஷோவுக்கு, நெட்ஃப்ளிக்ஸ் ஷோவோட டெபியூட் ஷோவுக்கு கண்டிப்பாக சார்லட் ஃப்ளேர் இருப்பாங்கன்ற மாதிரி இப்போ அப்டேட் கிடச்சிருக்கு. ராவோட நெக்ஸ்ட் ரிட்டர்ன் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோட்டோ அதனால தான் தலையை மறைச்சு வச்சிருக்கிறேன். யாருன்னு கேட்டிங்கன்னா, தி மேன் என்று சொல்லக்கூடிய பிக்கி லிஞ்ச் ராவோட நெட்ஃப்ளிக்ஸோட வீக் ஷோவுக்கு ரிட்டர்ன் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ அப்டேட் கிடைச்சிருக்கு. அடுத்ததாக ஏடபிள்யூலேருந்து ஒரு ரெஸ்லர் வர போகிறாரு இந்த ராவோட நெட்ஃப்ளிக்ஸ் ஷோவுக்கு. அது யாருன்னு கேட்டிங்கன்னா, WWEலேருந்து ஏடபிள்யூக்கு போய் மெக்காயா பிளாக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த ரெஸ்லரான அலிஸ்டர் பிளாக்ன்ற பேரோட மீண்டும் WWEக்கு ரிட்டர்ன் வர போகிறாரு. அந்த பேரில் வருவாரா இல்லை மெக்காயா பிளாக்காகவே இருப்பாரான்றது ஆனால் தெரியல. ஆனால் இவர் ரிட்டர்ன் வரதான் இப்போ பெரிய டாக்காக போயிட்டு இருக்கு. அடுத்தது யாரோட ரிட்டர்ன் இருக்கு எதிர்பார்க்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, தலைவர் ராண்டி ஆர்டன் RKOவோட ரிட்டர்னோட எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, கெவின் ஓவன்ஸ் அடிச்சதுல ஒரு இன்ஜுரின்னு சொல்லி WWE மறைச்சு வச்சிருக்காங்க. ராண்டி ஆர்டனுக்குலாம் ஒன்றும் ஆகலைங்க. கண்டிப்பாக ராண்டி ஆர்டன் இந்த ராவோட நெட்ஃப்ளிக்ஸ் வீக் ஷோவுக்கு கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கு. வேற லெவல் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணும் இது. அடுத்ததா ராவோட நெட்ஃப்ளிக்ஸ் வீக் ஷோவில் ஜான்சனா வந்து இது பெரிய ரிட்டர்னாக கிடையாது. ஏற்கனவே ஜான்சனை கன்ஃபார்ம் பண்ணதுனால நிறைய இடத்துல இந்த விஷயம் தெரிஞ்சு போனது. இருந்தாலும் ஜான்சனா வர்றது வந்து ஃபேன்ஸுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஜான்சனா கன்ஃபார்ம் செய்யப்பட்டுட்டாரு. 100% ஜான்சனாவோட அந்த இடத்துல நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் யாரும் எதிர்பார்க்காத விதமாக ராக் அங்கே இருப்பார். ராக் எதுக்கு வர போகிறாரு அப்படின்றதெல்லாம் பல ரூமர் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஒரு டெடிகேட் வீடியோ போடுவோம். ஆனால் ராக் ரிட்டர்ன் இங்கே ராவோட நெட்ஃப்ளிக்ஸ் ஷோவில் இருக்க போகுது. ஏன்னா ஏற்கனவே வந்து ராக்கை வந்து ராவோட பேக் ஸ்டேஜில் அந்த ப்ரொடக்ஷன் ட்ரக்ல தான் ராக் போட்டோவை பார்த்தோம். ராக் இப்போ அங்கே வர போகிறது இப்போ உறுதியாக இருக்கு. ஃபைனலாக யாரும் எதிர்பார்க்காத விதமாக பிராக் லெஸ்னரோட ரிட்டர்ன் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, பிராக் லெஸ்னர் ரொம்ப நாள் கழிச்சு ரிட்டர்ன் வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் விண்டேஜ் பிராக்காக வந்தால் இன்னும் நல்லா இருக்கும். இந்த கவுபாய் கெட்டப்பில் வராமல் பிராக் வந்து தன்னோட ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்துறாருன்னா சூப்பராக இருக்கும். இவங்களாம் ரிட்டர்ன் வராங்க. இவங்களோட ஃபியூடு அடுத்த கட்டமாக எப்படி இருக்குன்றதை நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இதில் நீங்கள் யாரோட ரிட்டர்னுக்காக காத்திருக்கீங்கன்றத கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸை எக்ஸ்க்ளூசிவாக தெரிஞ்சுக்க நம்ம வாட்ஸ்அப் சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.